வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நாளைய விடியலில் உனக்கான நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவரை பற்றிய மிகப்பெரிய உண்மையாகும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை இந்த கந்தனிடத்தில் அடிக்கடி கேட்கின்றாய் அல்லவா? கந்தா, எந்த விஷயத்தை நீ நடத்துகிறாய், எந்த விஷயம் என் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்று சொல்லி என் குழந்தை என்னிடத்தில் கேட்கிறாய் அல்லவா? அதை நான் சொல்வதை விட நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த 2 ஆணும் ஒரு பெண்ணும் சொன்னால் அது உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். உனக்குள் மிகுந்த சந்தோஷத்தை அது கொடுக்கும். உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையை அது வெளிக்கொண்டு வரும். கந்தன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இனிமேல் அத்தனை விஷயங்களும் நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்பன் முருகன் உனக்கு என்ன நடத்தப் போகிறார், யார் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், இவர்களிடத்திலிருந்து உனக்கு என்ன உதவி கிடைக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனிமேல் எதற்கும் நீ வருத்தப்பட்டு நிற்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு கந்தன் சொல்கின்றபடி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டது. உன் கண் முன்னால் உனக்கான வெற்றியை உறுதி செய்திட தயாராகிவிட்டது. இனி நடப்பதையெல்லாம் உணர்ந்து கந்தன் சொல்கின்ற சொல்படி கேட்டு உனக்கான வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதி செய்துவிடு. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. இனி என்ன நடந்திட்டாலும் அதுவெல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ நம்பு. எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அது உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்குரிய நல்ல மாற்றங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தத்தான் போகின்றது. உனக்கான அற்புதங்களை உனக்கு என்னவென்று சொல்லிவிடத்தான் போகின்றது. அதனால் நடப்பது எல்லாமும் நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி எந்த நிலையிலும் என் குழந்தை சட்டென்று மனமுடைந்து விட மாட்டாய். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு விட்டதாகச் சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட மாட்டாய். என் குழந்தையே, நான் சொல்லக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உன்னை மிகுந்த வேதனை இருந்து மீட்டு கொண்டு வரும். நீ இத்தனை நாளும் அனுபவித்தது எல்லாம் போதும். எல்லோரும் உன்னை பாடாய்படுத்தியது எல்லாம் போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். கந்தா, எத்தனை முறை நீ சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்தபாடில்லையே என்று சொல்கிறாயா? என் குழந்தையை நான் நடத்தி தரும் பொழுது நீ இதையெல்லாம் புரிந்து கொள்வாய். உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் உனக்கென கொண்டு வந்து தரும் பொழுது நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்து உன்னுடைய சந்தோஷத்தையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய். நீ கனவிலும்
நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் இனிமேலும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷமாக மாறப்போகின்றது. உனக்காக நான் இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதற்கும் கலங்கி விடாதே. உன் அப்பன் நான் சொல்கின்ற சொல் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் எப்பொழுதுமே உன்னை கண்கலங்க விட எண்ணியது கிடையாது. நான் எப்பொழுதுமே என் பிள்ளையை இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை தொலைத்துவிடச் சொன்னது கிடையாது. நீ முயற்சி செய், நான் உடனிருந்து உனக்கு அத்தனையையும் பெற்று கொடுக்கிறேன் என்றுதான் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் நீ முன்னேறிக்கொண்டே இருக்கும் நேரம் நான் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எந்த இடத்தில் நீ தளர்ந்து போகிறாயோ, எந்த இடத்தில் அத்தனை விஷயங்களையும் விட்டு விலகுகிறாயோ, அப்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் இருந்து கிடைக்கக்கூடிய உண்மைகள் என்னவென்று தெரிய வந்து விடுமல்லவா? என் குழந்தையே, நீ எண்ணிய எண்ணங்களும் ஆசைப்பட்ட விஷயங்களும் இனிமேல் உனக்கு தொடர்ந்து நடக்கும். இந்த வாழ்க்கையை இனி உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ எதையும் இழந்து விட்டோமோ என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காதே. ஏனென்றால் நீ இழந்தது எதுவுமே உனக்கு தேவையற்ற விஷயங்கள்தான். இந்த வாழ்க்கையில் நீ இழந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஒருபோதும் இனி உனக்கு தேவைப்படாது என்பதனை நீ புரிந்து கொள். ஒருபோதும் உன்னை தொடர்ந்து வர தகுதியற்ற விஷயங்களைத்தானே இழந்திருக்கிறாய். அதன் பிறகு எதற்காக என் குழந்தை நீ அதற்காக வருத்தப்பட வேண்டும்? அதற்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்து நான் உன் முன்னால் உனக்கு சொல்லிவிட்ட இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ கேட்டதை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். அப்பொழுது இந்த கந்தனை எண்ணி என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைவாய். அப்பொழுது இந்த கந்தன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடந்ததை எண்ணி என் பிள்ளை நீ நிச்சயமாக பேரானந்தப்படுவாய். அந்த நேரத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு சூழ்நிலைக்காக உன் அப்பன் நான் தயாராக இருக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அப்பன் சொன்ன சொல்படி நாளை உன் வாழ்க்கையில் வரக்கூடியவர்கள் யாரென்று நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த 2 ஆண்கள் யாரெல்லாம் தெரியுமா? முதலாவது அந்த கருப்பண்ண சாமி, 2வது சந்திர பகவான். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய தினம் வரக்கூடிய அந்த பெண்ணானவள் வராகி அம்மா. எதனால் கந்தன் இப்பொழுது கருப்பண்ண சாமியை பற்றி வராகி அம்மாவை பற்றியும் சொல்லி இருக்கிறார் என்று யோசிக்கிறாயா? 3ஆம் பிறையை தன் தலையில் சூடியவள் வராகி. அவள் நிச்சயமாக நாளைய சந்திர தரிசன நாளில் உன்னை தேடி வருவதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. சந்திரனை காண முடியாதவர்கள் வராகி தாயின் தலையில் சூடியிருக்கின்ற 3ஆம் பிறையை தரிசனம் செய்தாலே போதும், உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோல கருப்பண்ண சாமி வருவதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீய விஷயங்களை விரட்டி அடிப்பதற்காக. அதுவும் நடந்துவிட்டால் இனி எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்வாய். கந்தன் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியை கொடுக்கட்டும். எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இரு. உனக்கு வரக்கூடிய அதிசயங்களை எல்லாம் நான் உன் கண் முன்னால் நடத்துவேன்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.